எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தமிழ் வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க தமிழ்லேருந்து. இப்போது சிலபஸ் வேறு அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்டேட் பண்ண சிலபஸ் வைஸாக இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட அவுட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி, அதாவது அவுட் ஆஃப் த சிலபஸ், அதாவது புக்லேருந்து இல்லாமல் வெளியிலேருந்தே கேட்டிருக்காங்க நிறையா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக கலை சொற்கள்லேருந்து அதிகமாக வெளிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் வைஸாக தான் போகும், இயல் வைஸாக போகும். அதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்துருப்போம். அந்த டாபிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ஸோ ஸ்கூல் புக் லிங்க்கும் கொடுத்துருவோம். இயல் 1 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு October 8 டெஸ்ட் 1 இருக்கும். இயல் 1 6th தமிழில் இயல் 1. அதோட சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். 6 to 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் இருக்குல்லையா, அதெல்லாம் கேதர் பண்ணி ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடு. அதே மாதிரி ஒரு சிலர் கலை சொற்கள்லாம் வெளியிலேருந்துலாம் கவர் பண்ணியிருக்காங்க. மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள், தொழில்நுட்பம் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இந்த டாபிக் கொடுத்துருப்போம். அந்த டாப்பிக்கும் படிக்கணும், அந்த இயல் என்ன இயலோ அந்த இயலும் படிச்சுக்கணும். சிலபஸ் வைஸாக படித்தா போதும், இயல் ஃபுல்லாக படிக்கணும் கிடையாது. உங்களுக்கு சிலபஸில் கொடுத்த டாபிக் வைஸாக மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இளமை பெயர்கள், ஒளிமரபு, இதுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். இயல் 6க்கு புக் லிங்க் கொடுத்துருவோம். அதை நீங்கள் வச்சு படிச்சுக்க வேண்டியது தான். வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டு பேட்சுக்குமே தான், ரெண்டு புக்குக்குமே தான் பார்க்குறோம். இது வந்து ரெண்டும் தனித்தனியாக, ஓல்டு புக் தனி பேட்ச்சு, நியூ புக் தனி பேட்ச்சு. இது ரெண்டுமே வந்து October 8 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நியூ புக்லேயும் 6 to 12th கவர் ஆகும், ஓல்டு புக்லேயும் 6 to 12th கவர் ஆகும். இந்த ரெண்டு பேட்சுக்கான டெஸ்ட் ஷெட்யூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் ஷெட்யூல். உங்களுக்கு 6th 9 இயல் இருக்கும். அது முடிஞ்சோன்னா ஒரு 6th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து 7th தமிழ் ஸ்டார்ட் ஆகி இயல் 1லேருந்து 9 இயல் முடிஞ்சோன்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. அடுத்து 8th தமிழ், அப்புறம் 9th தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 6th to 12th வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ புக் பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நியூ புக் பேட்ச், இதான் வந்து நியூ புக் பேட்சுக்கான ஷெட்யூல். ஓல்டு புக் ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? நியூ புக் பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். அதே டைமில் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, ஓல்டு தமிழ் புக் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அதில் வந்து 40 கொஸ்டின் இருக்கும் பர் டெஸ்ட்டுக்கு. ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேச்சுலர் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டு லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம், பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். லிங்க் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஒரு தடவை தான் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். அதனால தான் பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதோட சேர்த்து கொடுத்துருவோம். பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு புக் லிங்க் முன்கூட்டியே கொடுத்துருவோம். நியூ புக் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அதோடு சேர்ந்து கலை சொற்கள் அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கான பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணிடுவோம். படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ. இந்த பேட்ச் எப்போ முடியுது? இந்த வருஷம் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி இந்த பேட்ச் அடுத்த வருஷம் October 23 தான் முடியும். உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனோன்னா நெக்ஸ்ட் இயர் எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் October 23 வரைக்கும் இந்த பேட்ச் போகும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ புக் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. உங்களுக்கு டெஸ்ட்டு வித்து படிக்கிறதுக்கு அந்த ஒரு சில டாப்பிக்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்த ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்சும் இதே மாதிரி ஷெட்யூலில் தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்காது, இயல் வைஸாக தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஃபீஸ் வந்து 300 ரூபி. ஸோ இப்போது தனித்தனியாக ஜாயின் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயே சேர்த்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபி ரெடியூஸ் ஆகும். மொத்தமாக பே பண்ணும்போது 700 ரூபி மட்டும் பே பண்ணி இந்த ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நியூ புக்கும் இம்பார்ட்டன்ட், ஓல்டு புக்கும் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதை தவிர்த்து இப்போது ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து October 1 ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் அப்புறம் ஜிஎஸ் இது ரெண்டு தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிஎஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸ் 500. அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.